Taste the Daily. அண்மை செய்தி. நிர்வாகத்திறனற்ற திமுக அரசை கண்டித்தும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கண்டன உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அது 20 கேரக்டரா 22 3 கேரக்டரா 24 எதுவும் தெரியாது. உருக்கிட்டான். எல்லா கோயில் நகையும் உருக்கியாச்சு. இப்போ கோயிலில் நம்முடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் வச்சுருந்தோம். மொத்தமாக 4 ரூபா கூட இல்லை, காலி பண்ணிட்டான், முடிஞ்சிருச்சு. அதை தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்டார். அரசுக்கு உயர்கல்வின்னு ஒன்று இருக்குது, அரசாங்கம்னு ஒன்று இருக்கிறது. அரசாங்க நிதியில் ஏன் நீ திறக்கல? நாங்கள் 69 கலைக்கல்லூரிகளை திறந்த அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியோட அரசு. 11 மருத்துவக் கல்லூரிகளை அரசாங்கத்து மூலம் திறந்த அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியோட அரசு. 7 சட்டக்கல்லூரி இங்க 120 கோடி ரூபாய் அரசாங்க நிதியிலிருந்து திறக்கப்பட்டது. ஒன்னா மாறி கோயில் காசுல கையை வச்சு திறக்கல. ஆளுமை மிக்க தலைவர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார். நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரிந்தவர் எங்களுடைய தலைவர். நிதி மேலாண்மையை சிறப்பாக கையாண்ட தலைவர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார். உனக்கு ஆளுமைனா என்னன்னு தெரியல, நிதினா என்னன்னு தெரியல. நிதினா தெரியும், பணம் தான் தெரியும், அதை வீட்டுக்கு எடுத்துன்னு போறது மட்டும்தான் தெரியும். குடும்பத்தில் எல்லா பேருக்கும் நிதி இருக்கும், பேரில் கூட நிதி தான். ஆனால் நாட்டு மக்களுக்கு எதுவும் இல்லை. இன்னைக்கு பெருமையா சொல்றார், முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் 50 கல்லூரி தந்தோம். தயவு செய்து இந்த பொய் பித்தலாட்டம் தயவு செய்து சொல்லாதீங்க. 50 கல்லூரி எந்தெந்த ஊரில் சொல்லுங்க பார்ப்போம். நான் இந்த மேடையிலேருந்து நீ கேட்குறேன், நீங்கள் 50 கலைக்கல்லூரி திறந்ததா சொல்கிறீங்களே, இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் பட்டியல் போட்டு பத்திரிகையில் கொடுங்க. நாங்கள் 50 கல்லூரி திறந்துருக்குறோம் சொல்லுங்கள். எந்தெந்த ஊரில் எங்கெங்கே அரசு நிதியில் திறந்தீங்களா, அறநிலையத்தில்? சரி, அறநிலையத்தில் திறந்ததா கூட இருக்கட்டும், 50 கல்லூரி பேரை சொல்லு பார்ப்போம். எங்கே திறந்த, நீ எங்கே திறந்திருக்கிற சொல்லுங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கு இந்த அரசு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதிகமாக வசிக்கின்ற இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் நிறைந்த மாவட்டத்துடைய ஏழைகளுடைய மாணவர் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட, பல்கலைக்கழகத்தையும் மூடிட்ட, பட்ட மேற்படிப்புக்காக கொண்டு வரப்பட்ட அந்த மையத்தையும் இந்த அரசு மூட பார்த்தது. இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எச்சரித்த காரணத்தால் விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்திலே திங்கட்கிழமைக்குள்ள 14ஆம் தேதிக்குள்ள இந்த மையத்தை மீண்டும் திறக்கவில்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் சொன்னார். அறிவிச்சோம். நீ திங்கட்கிழமை அறிவிச்சிருந்தா நாங்கள் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றோம்? ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு நாங்கள் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வேற தண்டம், விளம்பரத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய். பத்திரிகைக்காரங்க ஜாலியாக போச்சு, எனக்கு தான் தண்டம் 1 லட்சம் ரூபாய். இது நீ நேத்தே ஜாலியா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் பணிக்காக தான் நாங்கள் பண்ண, அண்ணா திமுக அதுக்காக கவலைப்படல. சொல்ற அறிவு திறந்துட்டு தான் சொல்ற. யார் சொன்னது? அரசாங்கம் சொல்லிச்சா? ஸ்டாலின் அரசு சொல்லிச்சா? இல்லை உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாரா? இல்லை அந்த அமைச்சர்லேருந்து அரசா ஏதாவது அறிவிப்பு வெளியிட்டாங்களா? இல்லை அண்ணாமலை பிள்ளைகள் அறிவிப்பு தானே நாங்கள் நிறுத்துவதற்கு? யார் சொன்னார்? திருக்கோயிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி சொன்னார், பேட்டி கொடுத்தார். இதுமாரி நாங்கள் பேசணும், முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறோம். முதலமைச்சர்கிட்ட பேசுகிற அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு முதலமைச்சர்கிட்ட பேசி அனுமதி வாங்கி மீண்டும் திறப்பதற்குனா அப்ப அந்த முதலமைச்சர் தான் இந்த மையத்தை மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அப்ப இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விழுப்புரம் மாவட்டத்து மக்கள் மீது என்ன வெறுப்பு, இந்த மாணவர்கள் மீது என்ன கோபம்?
அவர் தானே முன்னாரு, அவர் அனுமதியை பெற்று மீண்டும் தந்திருக்கிறோம். யார் சொன்னது? சொல்லியிருக்கிறார். சம்பந்தப்பட்டவர் யாரும் சொல்லல, முன்னாள் உயர்கல்வி அமைச்சர் தான், திருக்கோயிலுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் ஒன்று, திருக்கோயிலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். நான் பல்கலைக்கழகத்தில் பேசியிருக்கிறேன், உயர்கல்வி அமைச்சரை பேசினேன், முதலமைச்சரை பேசினேன், அவராக சொல்கிறார். ஆனால் அந்த விழுப்புரத்துக்குன்னு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்களே, இந்த விழுப்புரத்துக்குன்னு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்களே, அவர் இருக்கிறாரா? இந்த ஊரில் இருக்கிறாரா? இல்லை புது அப்பாவை தேடி போகிறாரா? புது அப்பா பின்னாடியே வேட்டியை பிடிச்சி திடுறாரா? இங்க மிக்சர் சாட்டுங்கிறாரா? மிக்சர் சாட்டுங்கிறாரா உங்க எம்எல்ஏ? இந்த விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ என்ன பண்றாரு? இந்த விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்திருக்கிற? கமிஷன் அது அவர் தொழில், தொழிலெல்லாம் குறை சொல்லக்கூடாது. படிச்சது ஒண்ணு, வேற ஒண்ணு. இந்த ஆட்சியே கஞ்சா ஆட்சி தான். அப்புறம் கஞ்சாவை வித்துக்கிறவன் போர்டு வச்சுக்கிறான்னு சொன்னா அதெல்லாம் பெரிய விஷயமா? அவன் தான் பணம் தரான், நீ குடிப்பியா? கஞ்சா விற்கிற எல்லாரும் கமிஷன் தரான், அதே மாதிரி அவன் போர்டு வைக்கிறான், அவன் தான் எம்எல்ஏ பக்கத்தில் நிற்கிறான். அவனை போய் போலீஸ் பிடிக்க முடியுமா? அந்த கஞ்சா வியாபாரியை போலீஸ் பிடிக்க சொல்லு பாப்பா நாளைக்கு. அவன் தான் எம்எல்ஏக்கு மிக்சர் வாங்கி கொடுக்குறான். அப்புறம் மிக்சர் யாருக்கு வாங்கி கொடுக்குறது சாப்பிட்றதுக்கு? நீ குடிப்பியா? கஞ்சா வைக்கிறவன், சாராயம் வைக்கிறவன், முல்லை மாதிரி, கேப் மாதிரி, கொலை பண்ணுறவன், கொள்ளடிக்கிறவன், கற்பழிக்கிறவன், இவன் தான் ஆச்சு அடிப்பான் போஸ்டர் திமுகல. வேற யார் அடிப்பான்? மணல் திருடுறவன் யாரு? இதான் அவங்களுடைய வேலை. இவ்வளோ நாள் ஆச்சு. ஒரு வாய் கொடுத்தாரு, ஒரு வாய் திறந்து பேசினார். ஏதாவது பேசியிருக்காரா? சொல்லியிருக்காரா? திருக்கோயிலூர் சட்டமன்ற உறுப்பினர் எடுத்த நடவடிக்கை கூட இந்த விழுப்புரம் தொகுதியில் இருக்கிற சட்டமன்றத்துக்கு அக்கறை இல்லை, எண்ணமில்லை. பார்த்துக்குங்க, இதுதான் திமுக. அவரை எப்படி கவுக்கலாம், எப்படி பண்ணலாம்? இங்க செய்த வேலையை தான் அங்க செய்துக்கலாம். அதே திமுக இருக்கிற அந்த பழைய கட்சிக்காரங்களாம் சூடு சோர்ணம் இருக்குதான்னு தெரியல. ஆக இன்றைக்கு திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் தெரியும், இதே விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற மருத்துவமனையை இதே 2006 2011 ஆட்சியில் அந்த மருத்துவமனையை மூடினாங்க. அன்றைக்கு மிகப்பெரிய கண்டனம், உண்ணாவிரதம் இருந்த போராட்டம் நின்னோம். அம்மா சொன்னாங்க, எங்கள் ஆட்சி அமைந்த பிறகு, என் தலைமையிலான ஆட்சி அமைந்தால் விழுப்புரத்தில் மீண்டும் அந்த மருத்துவமனை செயல்படும் சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல அந்த மருத்துவமனையை மீண்டும் இங்கே கொண்டு வந்தது மாண்புமிகு அம்மா அவர்கள். அதே போல நகராட்சி சார்பாக இருந்த மருத்துவமனையை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்தது திமுக ஆட்சி. மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த அரசு வந்தாலே இங்க இருக்கிறதெல்லாம் மூடறதுக்கு தான் பார்க்குது. எல்லாருக்கும் தனியார் போகணும், அதுதான் இந்த அரசுடைய நோக்கம். இன்னைக்கு இந்த மையத்தை மூடியதை இன்றைக்கு எடப்பாடியாருடைய எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த பட்ட மேற்படிப்பு மையத்தை இன்றைக்கு இந்த அரசு தொடர்ந்து இருக்கிறது. மக்களுடைய எதிர்ப்புக்கு பணிந்திருக்கிறது. விரைவில் 2026 சட்டமன்றத்தில் முழுக்க முழுக்க இந்த ஸ்டாலின் சரணடைவார். அதுக்கு எடுத்துக்காட்டுதான் இது. அன்னைக்கு பல்கலைக்கழகத்தை மூடம் இருந்த திமிரு ஆணவம் அகம்பவம் இப்ப எல்லாம் அடங்கி ஒடுங்கி போச்சு. இப்ப நாளை எண்ணின்னு இருக்கிறார். அன்னைக்கு ஆணவமா திமுறா பல்கலைக்கழகம் வராது. இன்னைக்கு ஒரு மையத்துக்கே இன்னைக்கு நடுங்குகிறது திமுக. ஸ்டாலின் நடுங்குகிறார். ஸ்டாலின் கிட்ட அனுமதி வாங்கி இன்னைக்கு திறந்திருக்குது என்றால் ஸ்டாலினுடைய அச்சம், பயம், நிலைமை வெளியில் தான் பேசிக்கிறது.